ஏஜிஆர் நிவாரண நம்பிக்கையினால் பங்குகள் 2 நாளில் 16% உயர்ந்திருக்கு. ஏஜிஆர் நிலுவைத் தொகை 83,400 கோடியாக இருக்குது. இது நிவாரணத் தொகை கிடைக்கும்ன்ற யூகத்தினால் முதலீட்டாளர்கள் நம்பிக்கை அதிகரிச்சிருக்கு. மேலும் முன்னேற்றங்களும் எதிர்பார்க்கப்படுது. நண்பர்களே, வோடாஃபோன் ஐடியாவில் ஒரு சிறிய தொகைக்கு பங்குகளை வாங்கிட்டு நீண்டகால நோக்கத்துக்கு விட்டுருங்க. ஒருவேளை சுஜலான் எனர்ஜி மாதிரியும் இது மாற்றங்கள் ஏற்பட்டு விலை அதிகரிக்கலாம். அதனால் நீண்டகால நோக்கத்துக்கு கொஞ்சம் பங்கை வாங்கிட்டு விட்டுருங்க. மற்றபடி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது பண்ணிக்கங்க. ஆனால் நீண்டகால நோக்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வாங்கிக்கோங்க. பெரிய தொகையை முடக்க வேணாம். இது பெனி ஸ்டாக் தான் இப்போதைக்கு. நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு தொகைக்கு வாங்கிட்டு நீண்டகால நோக்கத்துக்கு வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படலாம். இது முக்கியமான செக்டாரில் இருக்குது. ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்குது இன்றைக்கி டெலிகாம் துறை. அதனால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இதை வாங்கி விற்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அது போக நீங்கள் லாங் டேர்முக்கு ஒரு 1000 ஷேர் 500 ஷேருன்னு வாங்கி போட்டுட்டு அதை மறந்துடுங்க. அது நல்ல ஒரு பலன் இருக்கும் உங்களுக்கு எதிர்காலத்தில்.